சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்ட பின்னர் மருத்துவ பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்ட அனிதா ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் பேசும்போது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணையுமாறு என்னிடம் கூறினார்கள் என்றும் பொய் வழக்குகள் போட்டு என்னை அடக்க முயற்சிக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டியுள்ளார். இந்த கருத்து குறித்து தாவேகா அமைச்சர் நிர்மல்குமாரிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அவர் நகைச்சுவை கலந்த பதிலளித்துள்ளார். அனிதா ராதாகிருஷ்ணன் தாவேகாவில் இணைய சொன்னதாக கூறுவது மிகவும் வேடிக்கையானது எனவும் தவம் இருந்தாலும் அவரை தாவேகாவில் சேர்த்துக்கொள்ள நாங்கள் விரும்பவில்லை என்று பதிலளித்துள்ளார். ஏவா வேலுவுக்கு அதிகாரப்பூர்வமாக ஏற்கனவே சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஏவா வேலு இன்று விசாரணைக்கு ஆஜராகவில்லை என்றும் அவருக்கு இருதய கோளாறு காரணமாக திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் சிங்கப்பூரில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக அவரது வழக்கறிஞர் தரப்பில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் அங்கு அவர் சில நாட்கள் தங்கி சிகிச்சை பெற வேண்டியுள்ளதால் இன்று நேரில் ஆஜராக முடியாது என்றும் அதற்கு பதிலாக திங்கட்கிழமை அல்லது மற்றொரு தேதியில் ஆஜராக கூடுதல் கால அவகாசம் வழங்கி புதிய தேதியை அறிவிக்கும் அவரது வழக்கறிஞர்கள் மற்றும் திமுகவின் மூத்த வழக்கறிஞர் வில்சன் ஆகியோர் லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்திற்கு நேரில் சென்று கோரிக்கை மனு அளித்துள்ளனர். டெல்லியில் ரயில் நிலையத்தில் 5 பேர் கொண்ட திருநங்கைகள் கும்பல் பயணி ஒருவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது கொடூரமான முறையில் திடீர் தாக்குதல் நடத்தியுள்ள நெஞ்சை பதற வைக்கும் காணொலி தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. அந்த வீடியோவில் ஆத்திரமடைந்த திருநங்கை ஒருவர் பாதி ஆடைகளை களைந்தபடி அங்கிருந்த போலீஸ் அதிகாரியிடமே பயங்கரமாக ஆக்ரோஷம் காட்டி கத்தும் அதிர்ச்சி காட்சிகள் பதிவாகியுள்ளன. அப்போது அங்கிருந்த பயணிகள் அனைவரும் இந்த அதிவிபரீத நாடகத்தை உறைந்து போய் பார்த்து கொண்டிருந்தனர். கெஞ்சியும் பார்க்காமல் அந்த நபர் மீது திருநங்கைகள் கும்பல் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டதால் அவரது மனைவி மற்றும் மகள் அவரை பாய்ந்து காப்பாற்ற முயன்றுள்ளனர். ஆனால் ஆத்திரமடைந்த அந்த கும்பல் தடுத்த மனைவி மற்றும் மகள் என்றும் பாராமல் அவர்கள் மீதும் கொடூர தாக்குதல் நடத்தியதில் குடும்பத்தினர் 3 பேரும் காயமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலுக்கான அசல் காரணம் என்னவென்று இன்னும் தெரியாத நிலையில் டெல்லி ரயில்வே போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து ரயில் நிலைய சிசிடிவி காட்சிகளை தீவிரமாக ஆய்வு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். டிராஃபிக் ஜாம் தான் என்னோட பிசினஸ் ஐடியா. 20 ரூபாய் வடாபா விற்று மாதத்திற்கு ரூபாய் 2 லட்சம் சம்பாதிக்கும் இளைஞர் வைரலாகும் வீடியோ. மும்பையை சேர்ந்த கௌரவ் லோண்டே என்ற இளைஞர் அனைவரும் வெறுக்கும் டிராஃபிக் ஜாம் பிரச்சனையையே தனது பிசினஸ் ஐடியாவாக மாற்றி சாதித்து காட்டியுள்ள உத்வேகமூட்டும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பயங்கர வைரலாகி வருகிறது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தொகுதிக்குட்பட்ட சோளங்குருணி கிராமத்திற்கு பாத்தியப்பட்ட போத்திராஜன் வள்ளியம்மை திருக்கோயில் 600 ஆண்டுகள் பழமையானது. இந்த ஊர் மக்கள் கிராமத்திலிருந்து கோவிலுக்கு செல்லும் பாதையை தனியார் நிறுவனம் கடந்த 21 வருடங்களாக ஆக்கிரமித்து கிராம மக்களை செல்ல விடாமல் தடுத்து வந்ததோடு கடந்த 8 வருடங்களாக கோவில் திருவிழா நடத்த விடாமல் கிராம மக்களிடம் பிரச்சனைகளில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பாக கிராம மக்கள் பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் மற்றும் பல்வேறு தரப்பினரிடம் கோரிக்கை வைத்தும் எந்த தீர்வும் கிடைக்கவில்லை என்றும் இந்த நிலையில் கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலின் போது வாக்கு சேகரிக்க வந்த நிர்மல்குமாரை நேரில் சந்தித்து தங்களது நீண்ட நாள் பிரச்சனையை எடுத்துரைத்து நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை வைத்துள்ளனர். அதனை வாக்குறுதியாக அளித்த அமைச்சர் நிர்மல்குமார் தற்போது அதனை நிறைவேற்றி கிராம மக்களை அதே பாதை வழியாக அழைத்து சென்று ஆக்கிரமிப்பு வேலைகளை அகற்றப்பட்ட கோவிலில் மேல் சட்டையை கழட்டி கிராம மக்களுடன் சாமி தரிசனம் மேற்கொண்டார். 21 வருட போராட்டத்திற்கு பிறகு தீர்வு கிடைத்ததால் கிராம மக்கள் உணர்ச்சி வசப்பட்டு நன்றி தெரிவித்துள்ளனர். அணுசக்தி விவகாரம் காரணமாக கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுப்படைகள் ஈரான் மீது நடத்திய வான்வழி தாக்குதலின் முதல் நாளிலேயே கொல்லப்பட்ட ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் உடல் அடக்கத்திற்கான அதிகாரப்பூர்வ இறுதி சடங்கு நிகழ்வுகள் இன்று முதல் ஈரானில் முறைப்படி தொடங்கியது. தமிழகத்தில் தலைவிரித்தாடிய ஊழல் ஒழிக்கப்பட்டு நேர்மையான ஆட்சியை விஜய் நடத்துகிறார் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். பிரபல தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாகும் நீயா நானா போன்ற விவாத நிகழ்ச்சிகளைப் போலவே மற்றொரு முன்னணி தொலைக்காட்சியில் தமிழா என்ற ரியாலிட்டி விவாத நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியின் விவாதத்தின் போது ஒரு வாலிபர் தான் ஏற்கனவே வேறொரு பெண்ணை காதலித்து வரும் நிலையிலும் தனது முறைப்பெண்ணையும் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுவதாக கூறியுள்ளார். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த நிகழ்ச்சியின் நடுவர் அதுவரை சிரித்து பேசிக் கொண்டிருந்தவர் சட்டென கோபமடைந்து நாளைக்கு உங்க தங்கச்சியை யாராவது இந்த மாதிரி பண்ணினால் ஏத்திப்பீங்களா என்று அந்த இளைஞரை பார்த்து காரசாரமாக கேள்வி எழுப்பி கொந்தளித்து உள்ளார். சென்னை பல்லாவரத்தை சேர்ந்த பெருமாள் என்பவரின் மகன் மணிகண்டன் சில மாதங்களுக்கு முன்பு உடல்நலக் குறைவால் உயிரிழந்துள்ளார்.
கணவனை இழந்த அவரது மனைவி தன் குழந்தைகளுடன் மாமனார் பெருமாள் மற்றும் மாமியார் பத்மா ஆகியோருடன் ஒரே வீட்டில் வசித்து வந்தார். இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக் கொண்ட பெருமாள் ஆதரவற்ற நிலையில் இருந்த தன் மருமகளுக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த அந்த பெண் தனது மாமியார் பத்மாவிடம் இது குறித்து கூறி அழுதுள்ளார். பத்மா தனது கணவரை கண்டித்தும் அவர் திருந்தாததால் மனவேதனை அடைந்த பத்மா கோபித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார். மாமியார் இல்லாத தைரியத்தில் கடந்த 30ஆம் தேதி நள்ளிரவில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த மருமகளுக்கு பெருமாள் மீண்டும் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். திடுக்கிட்டு கண் விழித்த அந்த பெண், நான் உங்கள் மருமகள், என்னை விட்டுவிடுங்கள் என்று எவ்வளவோ கெஞ்சியும் பெருமாள் கேட்கவில்லை என தெரிகிறது. இதனால் தன் மானத்தை காக்க வேறு வழியின்றி ஆத்திரத்தில் அங்கிருந்த கத்தியை எடுத்து மாமனரை குத்தி கொலை செய்துள்ளார். இக்கொலை வழக்கு குறித்து சங்கர் நகர் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் தன் தற்காப்புக்காகவே அந்த பெண் இந்த எல்லையை நாடினார் என்ற அதிர்ச்சி வாக்குமூலம் வெளியாகியிருப்பது வழக்கில் பெரும் திருப்பு முனையை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் தோல்வி தொடர்பாகவும் லண்டன் பயணம் தொடர்பாகவும் திமுக தலைவர் ஸ்டாலின் திமுகவினருக்கு எழுதியுள்ள கடிதத்தில், தேர்தல் தோல்வியால் நான் துவண்டு விடவில்லை என்றாலும் சோர்வு நம்மை அண்டாமல் பார்த்து கொள்ள வேண்டிய தலைமை பொறுப்பு என்னிடம் உள்ள கடமையை உணர்ந்து நாள்தோறும் தலைமை நிலையமான அண்ணா அறிவாலயத்திற்கு வரத் தொடங்கினேன் என்றும், சோதனைகள் நமக்கென்ன புதிதா என்ற கேள்வி எழுப்பி அந்த நெற்பாறுகளை நீந்தி கடப்போம் வா என்று கம்பீரமாய் எழுந்து நிற்கும் கற்கோட்டையான அறிவாலயத்தின் வாயில் தினமும் வரவேற்கிறது என்றும், உள்ளே நுழைந்ததும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் உன்னை இயக்குவது நாங்கள் தான், நீ இயங்குவது எங்களுக்காகத்தான், நம் பயணத்தின் வேகம் கூட வேண்டும், அதற்கு புதிய பாதையில் நாம் பயணிக்க தொடங்க வேண்டும் என்று விழிகளின் வழியே அன்பு கட்டளையை இட்டவாறு உடன்பிறப்புகளான உங்களில் பலர் வரவேற்கின்றனர் என்று தெரிவித்துள்ளார். இதுவே லண்டனுக்கு புறப்படும் முன் ஸ்டாலின் வெளியிட்ட பரபரப்பு கடிதம் என்ற தகவல் வெளியானது. அமோனியா வாயு கசிவு விபத்து ஏற்பட்ட கன்னிகைப்பேர் தனியார் நிறுவனத்தில் உள்ள அமோனியா வாயு அகற்றும் பணி ஜூலை 4ஆம் தேதியான இன்று தொடங்குகிறது. இந்நிலையில் முன்னேற்பாடுகள் குறித்து ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு அனிதா என்ற அடைமொழி எப்படி வந்தது என்பது பலருக்கும் தெரியாத நிலையில் இன்று அனைவரும் அனிதா ராதாகிருஷ்ணன் என்று அழைக்கும் இந்த பெயருக்கு பின்னால் அரசியல் காரணம் எதுவும் இல்லை என்றும், அவரது முதல் தொழில்தான் அந்த பெயரை அவருக்கு நிரந்தர அடையாளமாக மாற்றியுள்ளது. அரசியலுக்கு வருவதற்கு முன்பு மதுரை மேலமாசி வீதியில் அனிதா மெட்டல்ஸ் என்ற பெயரில் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை செய்யும் கடையை ராதாகிருஷ்ணன் நடத்தி வந்துள்ளார். அக்காலத்தில் மதுரையில் மிகவும் பிரபலமான வணிக நிறுவனங்களில் ஒன்றாக அந்த கடை வளர்ந்தது. வாடிக்கையாளர்கள், வியாபாரிகள் என அனைவரும் அனிதா மெட்டல்ஸ் ராதாகிருஷ்ணன் என்று ராதாகிருஷ்ணனை அழைக்க தொடங்கினர். நாளடைவில் அந்த பெயர் சுருங்கி அனிதா ராதாகிருஷ்ணன் என்றே நிலைத்துவிட்டது. இன்று வரை அந்த அடையாளமே அவரது அரசியல் வாழ்க்கையிலும் தொடர்கிறது என்ற தகவல் வெளியானது. கணவரின் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், தனக்குத்தானே கண்ணீர் அஞ்சலி, போஸ்டர் ஒட்டிய கணவன், உயிரையே விட்ட மனைவி, பரிதவிப்பில் குழந்தைகள். திருவாரூர் மாவட்டம் கருமியூர் கிராமத்தில் கணவனின் விபரீதமான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்து அவர் இறந்துவிட்டதாக தவறாக நினைத்த இளம்பெண் ஒருவர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட அதிர்ச்சி சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இப்பகுதியை சேர்ந்த பிரவீன், வயது 31 என்ற வாலிபர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள ஒரு பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்து வருகிறார். இவருக்கும் இவரது மனைவி காயத்ரிக்கும் வயது 24. இடையே கடந்த சில தினங்களுக்கு முன்பு குடும்ப தகராறு காரணமாக கடுமையான கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் கடும் ஆத்திரமடைந்த பிரவீன் மனைவியிடமே கோபித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார். இவர்களுக்கு 4.5 வயதில் ஒரு மகனும் 2 வயதில் ஒரு மகளும் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வீட்டை விட்டு வெளியேறிய பிரவீன் எலி மருந்தை சாப்பிட்டுள்ளார். மேலும் தான் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக காட்டும் நோக்கில் தான் ஏற்கனவே டிஜிட்டல் முறையில் தயாரித்து வைத்திருந்த தன்னுடைய சொந்த கண்ணீர் அஞ்சலி போஸ்டரை தனது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸிலும் பதிவிட்டுள்ளார். இதை எதிர்பாராத விதமாக பார்த்த அவரது மனைவி காயத்ரி அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளார். தன் கணவர் விஷம் குடித்து நிஜமாகவே இறந்து விட்டார் என்று நம்பிய காயத்ரி கணவர் இல்லாத வாழ்க்கையை நினைத்து கதறி அழுதுவிட்டு வீட்டின் உள்ளேயே தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதற்கிடையே எலி மருந்து சாப்பிட்டு மயங்கி கிடந்த பிரவீனை அங்கிருந்தவர்கள் மீட்டு திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனையில் அனுமதித்து தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். கணவன் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவரது தவறான ஸ்டேட்டஸால் மனைவி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. 75 ஆண்டு கால பாரம்பரியமும் பல்லாயிரம் கோடி பண மூட்டைகளும் தங்களுக்கு சாதகமாக பேசும் ஊடகங்களும் தற்போதைய சூழலில் திமுகவை அரசு அதிகாரத்தின் ஆக்ரோஷத்திலிருந்து காப்பாற்றப் போவதில்லை என்றும், மக்களின் பேராதரவோடு சிம்மாசனத்தில் அமர்ந்து அரசு என்ற உலகளாவிய அதிகார அமைப்பை தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ள முதலமைச்சர் விஜயின் வேட்டைக்கு முன்னால் எதிர்க்கட்சிகளின் எத்தகைய சூழ்ச்சிகளும் தவிடுபடியாக போவது நிச்சயம் எனவும், வரவிருக்கும் காலங்களில் இந்த இரு பெரும் சக்திகளுக்கு இடையே நிலவப் போகும் அதிகார மோதலில் அரசு அதிகாரத்தின் வலிமைக்கு முன்னால் பாரம்பரிய அரசியல் அனுபவம் மண்டியிடுமா அல்லது தப்பி பிழைக்குமா என்பதை தமிழக மக்கள் மிக ஆர்வத்துடன் கவனித்து வருகின்றனர். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் அல்வால் பகுதியைச் சேர்ந்த 26 வயது பெண்மணி ரேணுகா, இவருக்கு திருமணமாகி 7 வயதில் ஒரு மகன் உள்ள நிலையில் கணவரை பிரிந்து தனியாக வாழ்ந்து கொண்டு அங்குள்ள ஒரு உணவகத்தில் பணிபுரிந்து வந்துள்ளார்.
இந்நிலையில் ரேணுகா கடந்த புதன்கிழமை அதிகாலை 3 மணி அளவில் லங்கர் ஹவுஸ் பகுதியில் உள்ள ஒரு தனியார் ஹோட்டலில் ஷேக் என்ற நபருடன் வந்து அறை எடுத்து தங்கியுள்ளார். அந்த இருவரும் ஒன்றாக மதிய உணவு சாப்பிட்ட பின்னர் வியாழக்கிழமை இரவு 10:30 மணி அளவில் ஷேக் மட்டும் ஹோட்டலில் இருந்து தனியாக புறப்பட்டு சென்றுள்ளார். அதன் பின்னர் நள்ளிரவு 12:18 மணி அளவில் ரேணுகா சத்யா என்ற தனது நெருங்கிய தோழனுக்கு வீடியோ கால் மூலம் அழைத்து பேசியுள்ளார். அப்போது மது அருந்த வேண்டாம் என சத்யா அறிவுறுத்திய நிலையில் ஜூலை 4ஆம் தேதி வரவிருக்கும் அவனது பிறந்த நாளுக்கு பரிசாக தனது உயிரை மாய்த்து கொள்ளப் போவதாக கூறி அதிர்ச்சி கொடுத்துள்ளார். மேலும் வீடியோ கால் பேசிக் கொண்டிருக்கும் போதே ரேணுகா திடீரென ஹோட்டல் அறையின் மின்விசிறியில் தூக்கிட்டு பரிதாபமாக தற்கொலை செய்து கொண்டார். இதனால் பதறிய சத்யா உடனடியாக ஹோட்டல் நிர்வாகத்திற்கு தகவல் கொடுத்துவிட்டு அங்கு விரைந்த போதிலும் ரேணுகா அதற்குள் பரிதாபமாக உயிரிழந்தார். இக்கொடூர சம்பவம் குறித்து லங்கர் ஹவுஸ் போலீசார் வழக்கு பதிவு செய்து ரேணுகாவுடன் தங்கியிருந்த ஷேக் மற்றும் அவரது சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். சென்னையில் பெட்ரோல் லிட்டர் ஒன்றுக்கு 107 ரூபாய்க்கும் டீசல் ஒன்றுக்கு 99 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றும் ஒரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.